2 வயசு குழந்தை நைட்டு தூங்கும்போது பாட்டில்ல பால் குடுத்தா தான் தூங்குறாங்க டாக்டர். இல்லன்னா தண்ணியாவது பாட்டில்ல போட்டு குடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த பழக்கத்தை எப்படி மாத்துறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பழக்கமும் அது பழக்கத்துக்கு எவ்வளோ நாள் எடுக்குதோ அதே மாதிரி அதை விடுறதுக்கும் அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ 2 வயசு குழந்தை ஒரு பழக்கத்தில் இருக்கிறாங்க, எஸ்பெஷலி இந்த மாதிரி நான் நியூட்ரிட்டிவ் சக்கிங் பாட்டிலோ இல்லை ரப்பரோ சக் பண்ணி தான் தூங்குறாங்க அப்படின்னா அந்த பழக்கம் விடுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் டைமும் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெட் டைம் ரொட்டீனை எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க. எந்த டைமுக்கு போகிறாங்க கண்டிப்பாக ஒரு 8:30-9 மணிக்குள்ளார குழந்தைய வந்து தூங்க வச்சிடணும். பெட்ரூம்குள்ளார பாட்டிலோ இல்லை இந்த மாதிரி நான் நியூட்ரிட்டிவ் சக்கிங்காக இருக்கக்கூடிய ரப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலோவே பண்ணாதீங்க. ஒருவேளை குழந்தை எழுந்து அழுதாலும் அந்த டைமில் வேற ஏதாவது ஒரு மெத்தட் மூலமாக, ஒரு கனெக்ஷன் மெத்தட் மூலமாக, நம்ம வந்து சில குழந்தைங்க வந்து அம்மாவோட கையை வந்து தொட்டுகிட்டே தூங்குவாங்க, இல்லை அம்மா தொப்பையை தடவிட்டே தூங்குவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்னொரு கனெக்ஷன் மெத்தடை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். இதுதான் நீங்கள் ஆக்சுவலி ஃபாலோ பண்ண முடியும். ஒரேடியாக நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு குழந்தை அழுதாலும் பரவாயில்லன்னு நீங்கள் அந்த பழக்கத்தை திருப்பி ஏற்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அந்த பழக்கம் விட்டு போயிடும். குழந்தையா தானாக விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், டைம் எடுக்கும்.